புரட்சியின் பெருமுயற்சியாம் முத்துச்சிற்பிகள் நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு ஏற்படுத்திய குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் மேடை கலக்கின்றோம். நல்லா இருக்கேன். எனக்கு என்ன மஜாவா இருக்கேன். மஜாவா இருக்கேன். வேலை கிடைச்சிச்சா? டாடா கம்பெனில டாடா கட்டிட்டு இருக்கேன். எது டாடா கட்டிட்டு இருக்கேன்? எஸ்ஐயா இருக்கேன் ப்ரோ. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்த ஸ்டேஷன்? சும்மா இருக்கன்றதா அப்படி சொன்னேன். சும்மா இப்போ இன்னொரு நோண்டிக்கிட்டே இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. என்னையா நல்லா படிச்சவன் நீ, உனக்கு என்ன வேலை கிடைக்கலையா? நான் படித்தது நீ பார்த்தியா? நான் 10th பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். இல்லை நான் 11th 12th பாஸ் பண்ணுறதுக்கு 11th பாஸ் பண்ணி திக்கி திணறி பல்ட்டி அடித்து குட்டிக்காரன் அடித்து நான் பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். அது என்னன்னா ப்ரோ, 25 அடி பாட்டை ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியுது. ஆனால் அந்த 2 அடி திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகுது. ரொம்ப பேட். எங்கள் ஐயா சொன்ன மாதிரி நல்லா கனவெல்லாம் நல்லா மூட்டை மூட்டையாக கனவெல்லாம் இருக்குது. ஆனால் அதை எப்படி செயல்படுத்தணும் தான் ஒன்றும் தெரியல. என்ன பண்ண போகிறோம் தெரியல. இதுதான் உன் பிரச்சனையா? வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். என் கூட வா. டீ வாங்கி தருவியா? டீலாம் வாங்கி தரவா? அப்போ ஓகே. வாயா. இவங்க தான் என்னோட முத்துச்சிற்பிகள் டீம். ஹாய். ஹலோ ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது என்னோட ஃப்ரெண்டு பிரேம். ஹலோ பிரேம். கை கொடு, இது உனக்கான இடம். தைரியமாக கை கொடுங்க, இது உங்களுக்கான இடம். வாங்க பாருங்க. சொல்லுங்க பிரேம். ராம் உங்களை பற்றி சொன்னார். என்னதான் உங்கள் பிரச்சனை? உங்கள் கனவு தான் என்ன? அண்ணா, நீங்கள் பக்கத்தில் தோளில் கைப்பட்டு உட்காந்துருக்கிறதே எனக்கு புதுசாக இருக்குண்ணா. என்னை இப்படி யாரும் பார்த்ததில்லைண்ணா. இந்த மாதிரி யாரும் எனக்கு வச்சது இல்லை. எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேண்ணா. பல இன்னல்களை செஞ்சிட்டேன். எனக்கு என்னென்னா, இது மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்கள மேலே கொண்டு வரணும். நான் இதை தாண்டி மேலே வரணும். என் சமுதாயத்தையும் மேலே கொண்டு போகணும். அதுதான் என் ஆசை, என் கனவு. உங்கள் ஆசை ஒன்றும் சின்ன ஆசை கிடையாது, ரொம்ப பெரிய ஆசை. ஆனால் நல்ல ஆசை தான். ஆனால் இதுக்கெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கணும். நான் வேணா சிஎம் ஆகிடுவேண்ணா. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு சிஎம்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆஃபீஸர் ஆனாலே போதும். ஆஃபீஸர்னா? ஆஃபீஸர்னா இப்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஎன்பிசி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் சேர்ந்து அதில் பொசிஷனாக இருக்கிறப்போ உங்களுக்கு அதிகாரம் வரும். அந்த பொசிஷனில் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை இதுக்கான சாவி இருக்குது. டீக்கே வழி இல்லை. நான் எங்கே டிஎன்பிசி படிக்கிறது, யூபிஎஸ்சி படிக்கிறது? அதுக்கெல்லாம் வசதி இல்லைக்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரேம். அதுக்கு தான் முத்துச்சிற்பிகள் குழு இருக்குது. உங்ககிட்ட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும். முத்துச்சிற்பி குழு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் ரெடியா? நான் எப்படி ப்ரோ யூபிஎஸ்சிலாம்? உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் ராம். அவர் யாருன்னு தெரியுமா? என்ன பிரேம, என்ன தெரியாதுலையா? நானும் ஒன்றை மாதிரி தான் சாதிக்கணுங்கிற ஆசைலாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கான வழி தான் என்னன்னு தேடலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். முத்துச்சிற்பிகளை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கான கைடன்ஸும் மோட்டிவேஷனும் இவங்க கொடுத்து எனக்கான ஒரு வழியை நானே தேடிக்கிட்டேன். அப்படி தேடி அந்த கஷ்டப்பட்ட வழி அது மூலியமாக தான் நான் இங்கே உன் முன்னாடி ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக நிற்கிறேன். என்னால் பண்ண முடியுங்கிற போது உன்னால் முடியாதா? நாங்கள் இருக்கோம். சுமந்து கொண்டுள்ளனர். இவ்விளைஞர்களுக்கு முத்துச்சிற்பிகள் நிகழ்ச்சி ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. சாதிக்கும் எண்ணத்துடன் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் முத்துச்சிற்பிகள் உதவிக்கரம் அளிக்கிறது. இது முற்றுப்புள்ளி அல்ல, இது ஒரு தொடக்கமே.